இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு, தனித்திருப்பதற்கு இதை விட உலகத்தில் எதுவுமே கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் ஒரு அறைக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கிறத விட இப்படிப்பட்ட இடத்துல அவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது வா எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? மகிமை. வாங்க நீங்களை பின்தொடருங்க. Praise the Lord. Hallelujah. இதுதான் ஓப்பன் சர்வர். அங்கேருந்து பிரசன்ட் பண்ணுங்க. அருமையான ஒரு பிளேஸை பார்த்துருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி பிளேஸ்லலாம் வந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பது என்பது ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு பாக்கியம். ஸோ கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாருமே இப்படி இதற்காகவே நம்ம என்ன செய்யணும்னா நேரத்தை செலவிடணும். ஸோ சீக்கிரமாய் இந்த மாதிரி இடத்துல நம்ம எல்லோரும் சேர்ந்து வந்து அவனுடைய சமூகத்தில் ஒரு 3 நாட்கள் தங்கியிருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டு உதவி செய்யட்டும். கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் ஆயத்தப்படுங்க. உலகத்தில் நம்ம எதுக்கெல்லாமோ நேரம் செலவழிப்போம், எதுக்கெல்லாமோ காசு செலவழிக்கிறோம். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஜெபிப்பதற்கு நம் தேவனுக்காக சில காரியங்களை கரையம் செலுத்தும் போது நிச்சயமாக ஒரு பெரிய பலனை ஆண்டவர் நமக்கு தேவ ராஜ்யத்தில் இந்த பரலோகத்தில் நமக்கு தருவார். ஆகவே காலங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது அருமையான பிளேசஸ். இந்த இடத்துலலாம் ஓப்பன் சேப்பல்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெபிப்பதற்கு அருமையான ஒரு இடம். ஸோ கூடி ஒரு 1 hour எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சோன்னா ஒருத்தரை உட்கார்றதுக்கு சின்ன சின்ன பாறையாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஜெபிப்போம், பெரிய காரியம் நடக்கும்.